ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி மாசி மாதத்தினுடைய அமாவாசை. இந்த அமாவாசை பார்த்திங்கன்னா எல்லா வளங்களையும் கொடுக்கக்கூடிய அமாவாசை. பொதுவாக ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையுமே சிறப்பு மிக்கதாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா ஒவ்வொரு அமாவாசைக்கு அப்படின்னு தனித்துவமான தன்மைகள் இருக்குது, சிறப்புகள் இருக்குது. ஸோ அதனுடைய அடிப்படையில் நடக்கக்கூடிய விஷயங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வரிசையில் மாசி அமாவாசை எப்போதும் போல் முன்னோர்களை வழிபாடுகள் செய்யறதுக்குரிய அமாவாசை தான். இருந்தாலுமே கூட இந்த மாசி அமாவாசையில் நீங்கள் முன்னோர்களையோடு சேர்த்து குலதெய்வத்தையும் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா வளங்களும் கொடுக்கும். ஏன்னா மாசி மாதத்தை மகத்துவம் நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான வழிகள் எல்லாம் ஏற்படும். கட்டாயமாக உங்களுக்கு வழிபாடுகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா செய்யுங்க. இந்த அமாவாசையில் தான் மயான கொள்ளை பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நடக்கும். அதுலேயும் நீங்கள் கலந்துக்கோங்க. பொதுவாக மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை குளம் செழிக்க வழிபாடு செய்யக்கூடிய அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. மாதம் மாதம் அமாவாசை வந்தாலுமே கூட ஒரு சிறந்த அமாவாசை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு மாத அமாவாசையுமே சிறப்பானது தான். இந்த மாசி மாத வாரத்தில் அமாவாசைக்கு என்ன அப்படி ஒரு சிறப்பு அப்படின்னா, இது 12 அமாவாசைகள் வருஷத்துக்கு வந்தாலுமே கூட அமாவாசையினுடைய திதியின் அதிபதி அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்னோர்கள் தான். அதனால தான் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு சிறப்பாக நம்ம தூபம் காட்டி தியானம் செய்து அன்னதானம் செய்து வழிபாடு செய்கிறோம். இதெல்லாம் ஏன் செய்யணும்? நம்முடைய குடும்பத்துக்கு நல்லது. நம்முடைய குலம் செழிக்கணும். நம்முடைய முன்னோர்கள் சந்தோஷமாக இருக்கணும். வாழையடி வாழையாக குடும்பம் வளரணும். எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கணும். இது மாதிரி நிறைய காரணங்களுக்காக அமாவாசையில் வழிபாடுகள் செய்கிறது உண்டு. பொதுவாக மாசி அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு நீராடி விரதம் இருந்து முன்னோர் வழிபாடுகள் செய்யுங்க. ஆறு, குளம், கடல், புனித நீராடுறது ரொம்ப நல்லது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கட்டாயம் கொடுக்கணும். அதே மாதிரி இன்றைக்கி மாலையில் பார்த்திங்கன்னா வீட்டில் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. வீட்டில் குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்து தான் இந்த அமாவாசை விரதத்தையே நீங்கள் நிறைவு செய்துக்கணும். அமாவாசை விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது. ஏன்னா எல்லாராலையும் இந்த விரதத்தை கடைபிடிக்கவும் முடியாது. அப்படி யாரெல்லாம் இந்த அமாவாசை விரதத்தை முறைப்படி கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுடைய வீட்டில் எந்த பிரச்சனையும் கட்டாயம் இருக்கவும் இருக்காது. மாலையில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறதுனால முன்னோர்களையும் சந்தோஷப்படுத்த முடியும். அவங்களுடைய மனசை குளிர்விக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஆசிகளை கொடுப்பாங்க. அவங்க ஆசியை கொடுக்கும் பொழுது குலதெய்வமும் சேர்ந்து அருளாசி கொடுக்கும். யார் ஒருவருக்கு குலதெய்வத்தினுடைய சாபங்கள் இருக்கோ அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க வளர்ச்சி அடைய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடுகள் செய்கிறதுனால தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவங்களுடைய பாவம் மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய பாவம் போகும். உங்களுடைய முன்னோர்கள் என்ன பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவங்களும் கழிந்து போகும். அந்த ஆன்மா நற்கதி அடையும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. முன்னோர் வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்வதற்கு இந்த அமாவாசை ரொம்ப நல்லது. அப்படி இருந்தீங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்கும். பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. தோஷங்கள் இருந்தால் நீங்கி போயிடும். குலம் செழிக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நிறைய நல்ல நல்ல அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும். இதனால் அமாவாசை நாளில் நீங்கள் கட்டாயம் வழிபாடுகள் செய்யுங்க. அதுவும் குறிப்பாக இந்த மாசி அமாவாசை பார்த்திங்கன்னா அவிட்டம் நட்சத்திரத்தோடு இணைந்து வந்திருக்கிறதுனால தர்ப்பணம் கொடுத்தீங்க அப்படின்னா பித்ருக்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்களுடைய மனசு சந்தோஷம் அடையும். தவறாமல் இந்த அமாவாசையில் நீங்கள் தர்ப்பணம் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் செய்யுங்க. தானத்தில் பார்த்திங்கன்னா உணவு, தண்ணீர், உடை இது எல்லாமே தானம் தான். இதில் எது நீங்கள் தானம் செய்தாலுமே பல ஆண்டுகள் பித்ருக்களுக்கு நீங்கள் சிராத்தம் செய்த பலன் கிடைக்கும். அதனால் மறக்காமல் அமாவாசைக்கு இன்றைக்கி வழிபாடு செய்து பயன்பெறுங்க. இந்த அமாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் என்ன மாற்றங்களை சிம்மராசினியர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படின்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள், முதன்மையானவர்கள் அப்படின்னா அது சிம்மராசினியர்களாக தான் இருக்க முடியும். ஏன்னா இவங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒரு தனி இடம் இருக்குது. பலரும் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் இவங்க இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு சிம்மராசினியர்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா சூரியன் சமசப்தமஸ்தானத்தில் இணைந்திருக்கிறாரு. எப்படின்னா ராகுவோட சேர்ந்து வேறு இருக்கிறாரு.
ஸோ ராகுவோடு இணைந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்னா, கிரகண தோஷங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த காலகட்டங்களில் அதுவும் அமாவாசைக்குள்ள பார்த்தீங்கன்னா கிரகணம் ஏற்படுது. ஸோ கொஞ்சம் கவனமாகவே நீங்கள் இருந்துக்கோங்க. இதனால் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் எதுவும் நடக்கும் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. சுமாராக இருக்கும். நீங்கள் அதனால் எதையும் எதிர்பார்க்காதீங்க. அதே போல் உங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்தில் உங்கள் கூட யாரும் போட்டிகளில் வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்னா கலந்துக்கோங்க. அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்கு தான். ஆனால் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிக்கணும். செய்யலாமா வேணாமா அப்படின்ற ஒரு தெளிவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் கலந்துக்கோங்க. இல்லைன்னா அதுவும் உங்களுக்கு பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும். ராகு கேது மற்றும் கிரகண தோஷங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் இதனால் நீங்கள் நிறைய பாதிப்புகளை வந்து அடையிறதுக்கு கட்டாயமாக இறை வழிபாடு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. மறக்காமல் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. இதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து குறையும். பணவரவை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ உங்களுக்கு பணம் தேவையான அளவுக்கு கண்டிப்பாக கிடச்சிடும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கடனாக கூட எப்படியோ உங்களுக்கு கைக்கு பணம் வரும். பணவரவு உங்களுக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும். எந்த வகையிலையுமே உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது. மேலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும். உடல்நிலை நல்லா இருக்கும். சொத்துக்கள் வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொத்துக்களால் உங்களுக்கு நிறைய ஆதாயம் கிடைக்கும். மேலும் நீங்கள் ஏதாவது சொத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அதனுடைய மதிப்புகளானது உயர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. முன்னாடி இருந்ததை விட இப்போது அதுக்கு விலை அதிகமாக கிடைக்கும். ஸோ எப்பயோ வாங்கி போட்ட ஒரு நிலம் இப்போ உங்களுக்கு நல்ல விலைக்கு வரும். அதை நீங்கள் விற்றீங்க அப்படின்னா சந்தோஷம் அடைவீங்க. ஏன்னா தேவையான அளவுக்கு பணம் கிடைக்கும். அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். கிரகண தோஷங்கள் அப்படிங்கும் பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்தாலுமே கூட மற்றபடி எல்லாமே நல்லாவே இருக்குது. குடும்பம் அப்படின்னு எடுத்து பார்க்கும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். புத்திரர்களால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி கிடைக்கும். அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறைய நடக்கும். குடும்ப உறுப்பினர்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான் ஆதரவாக இருப்பாங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ என்ன சொல்கிறீங்களோ அதை தான் எல்லோரும் கேட்பாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. வம்பு வழக்குகள் எல்லாமே வந்து சாதகமாக தான் மாறும். அதனால் இந்த காலகட்டங்களில் பிரச்சனைகள் வந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. பேர் புகழ் அந்தஸ்து இப்படி எல்லாமே கிடைக்கும். சொல்லப்போனால் கௌரவ பதவிகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களை தேடி இப்போ பதவிகள் வரும். இந்த பொறுப்புக்கு நீங்கள் தான் சரியான ஆளாக இருப்பீங்க, இந்த பதவியில் நீங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு கௌரவம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பதவிகள் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப நாளாக உங்களுக்கு கிடைக்காம இருந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ யார் ஒருவருக்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்குதோ அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு பிரச்சனைகள் நிச்சயம் இருக்காது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அது எல்லாமே வந்து தவிடுபடி ஆகிடும். குலதெய்வம் தாங்க முதல்ல. அவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசைகள் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னாவே போதும். அடுத்தடுத்து நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே போல் இந்த காலகட்டங்களில் அவசர தேவை இருக்குது அப்படின்றதுக்காக தயவு செஞ்சு போய் ஏதோ ஒரு நகையை மட்டும் அடமானம் வச்சிடாதீங்க. அப்படி நீங்கள் நகையை வந்து அடமானம் வைக்காமல் ஏதாவது வேறு ஒரு வழியில் சமாளிங்க. ஏன்னா விலை உயர்ந்த பொருட்களில் இப்போ தங்கம் ஒன்றாயிருச்சு. அந்த தங்கத்தை நம்ம அனாவசியமான எந்த ஒரு விஷயத்தையும் பயன்படுத்தி வீணாக்கிடக்கூடாது. விலையுயர்ந்த பொருட்களில் கவனம் செலுத்துங்க. பேச்சில் பொறுமை இருக்கணும். அவசியமான விஷயங்களில் மட்டும் பேசுங்க. தேவையான இடத்துல மட்டும் பேசுங்க. தேவையில்லாத இடங்களில் நீங்கள் பேசுகிறது ஆபத்தானது. எப்படி நீங்கள் இருக்கணுமோ அது மாதிரி இருந்துக்கோங்க. ஏன்னா இல்லை அப்படின்னா உங்களுடைய பேச்சு உங்களுடைய வாழ்க்கையை பாதிச்சிடும். முக்கியமாக சொல்லப்போனால் நிறைய முடிவுகளை தவிர்த்துக்கோங்க. வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் நமக்கு நல்லது கிடையாது அப்படின்றத சிம்மராசினியர்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். மற்றபடி எல்லா விஷயங்களிலுமே ரொம்ப ரொம்ப விழிப்போடு இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், பொறுமையாக செயல்படுங்க, முறையாக திட்டமிடுங்க, எல்லாத்தையும் நேர்மையாக செய்யுங்க, இறை நம்பிக்கையோடு செய்யுங்க. இது எல்லாம் இருந்தால் உங்களுக்கு எத்தனை கிரகப்பெயர்ச்சிகள் ஏற்பட்டாலுமே கூட உங்களை யாரும் அசைக்கவே முடியாது. ஏன்னா நமக்கு புத்தியில் தெளிவு இருக்கணும், நம்ம செய்யக்கூடிய செயலில் நேர்மை இருக்கணும், உண்மை இருக்கணும், உழைப்பு இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா வேறு யாரால் நம்மளை என்ன பண்ணிட முடியும் அப்படின்ற அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க தன்னம்பிக்கை உடையவங்க தான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னா நீங்களும் நல்ல நிலைக்கு வரலாம். அதனால் நம்பிக்கையோடு வந்து செயல்படுங்க, நல்லதே நடக்கும். மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு சில கிரகங்கள் வந்து சாதகமாக இல்லை அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியுது. இந்த விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள் ஒரு வேளை நடக்குது அப்படின்னா அதுக்காக நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் வந்து நீங்கள் போகாமலேயே எப்படி பேசி சமரசம் பண்ணிக்கலாம், பிரச்சனை தீர்த்துக்கலாம் அப்படின்றத மாதிரி யோசிங்க. அதுதான் புத்திசாலித்தனம். அரசுக்கு எதிரான விஷயங்களில் கண்டிப்பாக நீங்கள் செயல்படக்கூடாது. ஏன்னா அப்படி ஒரு வேளை செயல்பட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அரசுக்காக அபராதம் கட்டுற மாதிரி ஆகிடும்.
பொதுவாக நீங்கள் நேர்மையான விடைகளை தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னாவே போதுங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். குறிப்பாக சகோதர உறவுகளால் உங்களுக்கு ஒரு சில மனசுக்கு கஷ்டங்கள் உண்டாகும். அவங்கள நினச்சி நீங்கள் ஏதாவது கவலைப்படலாம். ஆனால் அது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான், கவலைப்பட வேண்டாம். வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு இருக்குது. வெளியில் போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அலைச்சல் அசதி எல்லாம் வந்துடும். இப்போது இந்த காலகட்டங்களில் ஒவ்வொருத்தருமே உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசா புத்தி என்ன நடக்குது அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி செயல்படுங்க. ஒரு சிலருக்கு காதல் விஷயங்கள் எல்லாம் நல்லா இருக்கும். வேறு மொழி கற்றுக்கிறதுல ஆர்வம் கிடைக்கும். ராகு தசா மற்றும் கேது தசா நடக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த டைமில் சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு ஜோதிடம், மாந்திரீகம் இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கான ஆர்வம் இருக்கும். எப்படியாவது ஜோதிடத்தை கற்றுக்கணும், பழகிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. தியானம் செய்யுங்க. தியானம் செய்கிறது உங்களுடைய மனசை ஒருநிலைப்படுத்தும். நிறைய பிரச்சனைகளை மறக்க செய்யும். தனவரவுகளில் எவ்வளவு நெருக்கடிகளை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்களோ எல்லாம் இப்போ சரியாக போயிடுங்க. கவலைப்படாதீங்க. குடும்பத்தினுடைய தேவைகள் நிறைவேறும். விலகி சென்ற உறவுகள் கூட இப்போ உங்களை தேடி வருவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்கும். அதே போல் இந்த காலகட்டங்களில் வரவுக்கு மீறிய சுப செலவுகளும் உங்களுக்கு இருக்கும். ஸோ வருமானத்திற்கு என்ன விஷயங்கள் ஆனது செய்ய முடியுமோ அதுக்கு மட்டும் ஆசைப்படுங்க. இந்த பதிவில் நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.